வெல்கம் டு அப்துல் நஸ்ரீன் அஃபிஷியல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பாப்பாட்ட என்னென்ன பொம்மைலாம் இருக்குது, அவள் என்னென்ன வச்சு விளையாடுறா அதை பார்க்கலாம். இது வந்து டாக்டர் செட்டுன்னு சொல்லிட்டு ஒரு செட்டாக வாங்கிட்டு வந்தாங்க, 2 செட்டு. அதில் ஒரு செட்டு காணடிச்சிட்டா. பசங்களோட விளையாடும்போது அங்கே எங்கேன்னு போட்டு காணடிச்சிட்டா. என்ன கஷ்டமானாலும் அவளுக்கு ஏதாவது ஒரு பொம்மை வாங்கிட்டு வந்துடுவாங்க. இது வந்து கிச்சன் செட்டு. இது கிச்சன் செட்டு. இந்த கிச்சன் செட்லேயே 2 செட்டு வாங்கிட்டு வந்தாங்க. அதையும் விளையாடும்போது ஒன்று ஒன்று அப்படியே காணடிச்சிட்டா. எங்கே போனாலும் ஏதாவது ஒரு பொம்மை வாங்கிட்டு வந்துடுவா. அவள் வாங்கிட்டு வராலும் இல்லையோ அவங்க அத்தா அவளுக்காகவே வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஏன்னா வீட்டுக்கு ஜாமான் வாங்கி தராங்களோ இல்லையோ, பொண்ணு கேட்டால் உடனே வாங்கிட்டு வந்துடுவாங்க. காதில் போயிட்டு நடிச்சா போய் சொல்லிட்டு வந்துடுவாள். அவங்க வேலைக்கு போகும்போது காதில் போயிட்டு இந்த பொம்மை வேணும் அந்த பொம்மை வேணும்னு சொல்லிட்டு வந்துடுவாள். அவங்க அத்தாவும் ஒன்று ஒன்றா வாங்கிட்டு வந்துடுவாங்க. அப்படி தான் ஒன்று ஒன்றா அப்படியே அவளுக்காகவே சேர்த்து வச்சது. இது வந்து டிராகன், குட்டி டிராகன். இது குட்டி நாய்க்குட்டி. இதெல்லாம் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். யாரையுமே எடுக்க விட மாட்டா. இது வந்து வேளாங்கண்ணி போகும்போது அங்கே வந்து இந்த கார் வாங்கி கொடுத்தாங்க. அதுவும் அடம் பிடிச்சி தான் கேட்டால் அது வாங்கி கொடுத்தாங்க. அவள் எந்த பொருளையுமே தொடவே கூடாது. அவளுக்கு பிடிச்சது எதுவாக இருந்தாலும் யாரும் எடுக்கக்கூடாது. யாராவது எடுத்து உடச்சிட்டாங்க அப்படின்னா அவள் உடைக்கலாம். அது நாங்கள் ஏதாவது உடச்சிட்டோம் அப்படின்னா அழுது அடம் பிடிச்சிருவா. இது அவளுக்காக பெருசாக இருக்குன்னு ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கினோம். ஆனால் சின்னதாக இருந்துச்சு. இது பைக்கு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களா. புதுசாக இருந்துச்சு, உடச்சிட்டா. முன்னாடி சக்கரத்தை காணும். இது குட்டி பொம்மையாக வாங்கணும். அதுவும் பழசாயிடுச்சு. பழசானாலும் அதை தூக்கி போடணும்னு விரும்ப மாட்டான். பிடிச்சிருந்தா அதை வச்சிருப்பாள். இதுவும் அப்படியே சக்கரம் வச்சு தள்ளிக்கிட்டே போகிற மாதிரி இருக்கும். இது கோழி. இதையும் உடச்சிட்டா. உடச்சாலும் அதை வச்சிருக்கா, யார்ட்டையும் கொடுக்க மாட்டாள். அடுத்து பார்க்க போகிறது பாப்பாவோட ஃபேவரட் பொம்மை. இந்த பொம்மையை வச்சுக்கிட்டு தான் அவள் தூங்குவாள். தூங்கும்போது இந்த பொம்மை இருக்கும். தூங்கி முடிச்சதுக்கப்புறம் தூக்கி எறிஞ்சிருவாள். இந்த ஒரு பொம்மை. இதுவும் அவளுக்காக வாங்கினது தான். இதுவும் பிடிக்கும் அவளுக்கு. எப்பயாவது எடுத்து கொடுக்க சொல்லி விளையாடுவாள். இன்னும் நிறைய பொம்மை இருக்குது, காட்டலை. இந்த பொம்மை அழகாக இருந்துச்சுங்க. அது ட்ரெஸ்ஸெல்லாம் பிடிச்சி பிடிச்சிட்டா. இது நாங்கள் காரைக்கால் போகும்போது வாங்கினது, இந்த நாய்க்குட்டி பொம்மை. இது காரில் தான் வைப்பாங்க. இது அவள் ஆசைப்பட்டு கேட்டான்னு வாங்கணும். இது வந்து பிரின்சஸ் குதிரைன்னு சொல்லிட்டு அது வாங்கினோம். திருவாரூரில் தான். இது வந்து பாப்பாவுக்கு கலர் ஞாபகப்படுத்துறதுக்காக வாங்கினது. இது ஆன்லைனில் வாங்கினது. இந்த க்ரீன் கலர் பொம்மை இருக்குல்ல, அதுதான் பாப்பாவோட ஃபஸ்ட்டு பொம்மை. அப்புறம் இது எல்லாமே குட்டியாக இப்போ வாங்கினது ரீசெண்டாக. இதெல்லாம் குட்டி குட்டியாக இருக்குல்ல, இதில் இப்போ சும்மா இந்த 10 ரூபா அதுக்குள்ளே மிட்டாயெல்லாம் வச்சுருப்பாங்க.